திருச்சி நத்தர்ஷா தர்கா அறங்காவலர் தமிழ்நாடு சிறுபான்மை வாரிய தலைவரிடம் கோரிக்கை. சிறுபான்மையினர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சிறுபான்மை வாரியம் சார்பில் திருச்சி சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள நத்தர்வெளி தர்காவில் தமிழ்நாடும் சிறுபான்மை வாரிய தலைவர் அருண், துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் என்கிற இறையன்பன் குத்தூஸ் மற்றும் வாரிய உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நத்தர்ஷா தர்காவின் அறங்காவலர் அல்லாபக்ஸ் என்கிற முகமது கவுஸ் கோரிக்கை வைத்தார். அதில் தர்காவின் மேம்பாட்டு பணிக்காக நிதி ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் தற்போது வரை அது வழங்கப்படவில்லை. எனவே அந்த நிதியை வழங்க வேண்டும். மழை பெய்தால் தர்காவில் வெள்ளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. எனவே இதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிறுபான்மை வாரிய தலைவர் ஜோ அருண் கூறுகையில், தர்கா நிர்வாகிகளின் கோரிக்கைகள் தமிழக முதல்வரின் கவனத்திற்கும் துறை அமைச்சர் நாசரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். வக்ஃபு வாரிய சட்டத்தை பொறுத்தவரை தமிழக அளவில் நாங்கள் எதிர்த்துள்ளோம். 1995 மாற்றப்பட்டு அதன் குறைகளை நிவர்த்தி செய்யப்பட்டு உள்ள அந்த ஒழுங்குமுறையே சரியானது என்பதே எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாகும். தற்போதைய புதிய நடைமுறைகள் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏற்கனவே பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே போதும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்ட மசோதா கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என 220 பேர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டாலும் இந்த சட்டம் நிறைவேற வாய்ப்பில்லை. எனவே இது சாத்தியமற்ற ஒன்று என தெரிகிறது என தெரிவித்தார். ஆய்வின் முடிவில் தர்காவின் சதர் கலீஃபா சையது சாதாத் நாட்டின் நலனுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக இணைந்து வாழவும், நோய் நொடிகள் துன்பங்கள் நீங்கவும் ஃபாத்திஹா ஓதி அனைவருக்காக பிரார்த்தனை செய்தார். தமிழக தர்காக்கள் பேரவையின் திருச்சி மாவட்ட தலைவர் MIT ஷாகுல் ஹமீத் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது அறங்காவலர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.